ஆண்டவர் கடந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னன்னா, நமக்குள்ள ஒரு மனம் வரணும்னு நம்ம என்ன பண்றோம்? ஏக சிந்தை ஒரு மனதை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். அதற்கு பேஸ் எங்க இருக்குன்னா, நீங்களும் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரும் ஒரு மனமா இருக்கணுமா. இது 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 வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு சத்தியம். இது வரைக்கும் யாரும் எனக்கு இப்படி போதிச்சு நான் கேள்விப்பட்டதே இல்லை. நம்முடைய உள்ளான மனிதனும் ஆவியானவரும் எப்படி இருக்கணுமா? ஒரு மனமா இருக்கணுமா. அப்படி யாரெல்லாம் உள்ளான மனிதனும் ஆவியானவர் ஒரு மனமா இருக்கிறாங்களோ அவங்களும் நீங்களும் ஒரு மனமாயிருவீங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, ஆவியானவர் ஒருவரே. எனக்குள்ள ஒரு ஆவியானவர், உங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர்னு கிடையாது. எல்லாருக்குள்ளும் ஒரே ஆவியானவர் தான் வாசம் பண்ணுகிறார். அவர் என்னைய எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அதே போலதான் உங்களையும் நடத்தணும்னு நினைக்கிறார். அப்ப நீங்க அவரோடு, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவரோடு நீங்கள் ஒரு மனமா இல்லை என்றால், நீங்க எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் இன்னொரு ஒரு பரிசுத்தவானோடு கூட ஒரு மனமே இருக்காது. ரீசனே இதுதான். சபைக்குள்ள ஒரு மனம் இல்லாததுக்கு காரணம், விசுவாசிகளுக்குள்ள ஊழியக்காரருக்குள்ள ஒரு மனம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் தங்களுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோடு அவர்கள் ஒரு மனமா இல்லை. அவர் உங்களை ஒரு வழியில நடத்தணும்னு நினைக்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க? நான் இங்கிட்டு போறேன். அவர் உங்களுக்கு ஒரு பிளானை வச்சிருக்கிறார், அழகான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். ஆனா நீங்க ஒரு பிளானை போட்டுட்டு என்ன பண்றீங்க? முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுலயே தெரிஞ்சிடும் நீங்க எப்படி ஒரு மனமா இருக்கிறீங்க. இப்ப குடும்பத்துல ஒரு மனம் இல்லையா? ஆவியானவரோடு ஒரு மனம் ஆகுங்க. கணவன் மனைவி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு மனமா இருப்பார்களானால், அந்த ஆவியானவர் கணவன் மனைவிக்குள்ள என்ன பண்ணிடுவாரு? ஒரு மனதை கொண்டு வந்துருவார். கணவன் மனைவிக்குள்ள டீல் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஆள் யாருன்னா ஆவியானவர் மட்டும்தான். அதனாலதான் சொல்றாங்க, முப்பிரி நூல் என்ன பண்ணாதான் ஆறாது. அதுல 2 நூல் கணவன் மனைவினா 3வது நூல் யாரு? ஆவியானவர். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை நீங்க என்ன பண்ணிக்கோங்க? தெரிஞ்சுக்கோங்க.